முன்னாடி ஒரு பாவாடை கட்டி கடை வாங்கி போட்டு வரணும். பேரும் நாலு பெண்கள் கிட்ட பக்கத்துக்கு சொல்லுவாங்க. குடுக்கணும்னா நாயா கல்யாணம் பண்ண சரி. சந்தேகம் வீட்டுக்கார பேர் என்ன? வீட்டுக்காரன் சொல்றேன், ஆனா பேர் சொல்ல மாட்டேன். பெத்தெடுத்த ஆத்தா அப்பனை மறந்து கூட பிறந்த அண்ணன் தம்பிய மறந்து அதனால கல்யாணம் பண்ண அந்த புடிகால பையனை நடக்கும். என் கழுத்துல எப்ப நான் குடிச்சு கொடுத்தோம் அந்த குடிச்சுட்டு தான் ரொம்ப இழுக்கும் போது அந்த புடிகார பையனை கட்டிக்கிட்டு நான் சுகத்தை கண்டேன். என்ன சொல்றவங்கள ஒரு வருஷம் நல்லா வச்சு குடும்பம் குடும்பம் சொன்னாங்க. ரோடு போட வச்சுருவாங்க. பண்ணிட்டு போறேன். ஒன்னும் கிடையாது. ஒரு வருஷம் நல்லா வச்சு குடும்பம் பண்ணாடா மூக்குத்தி எடுத்து போடுறா பாடு சாட்டு அது மாதிரி உட்காருவாங்க. நைட்டு வரைக்கும் எடுத்து தரேன்டாமா. பகல் போயிட்டு வெடிச்சது இங்க ஒரு டோல் மேல போட்டு கணக்கு போனோம். இன்னைக்கு பரிமேஸ்வரன் நான் 10 மணி ஆச்சு அம்மா. மூக்க வைக்க திட்ட கைவிட்டு வாச கட்டு மேலே உட்காந்துக்கிறேன். மூக்குத்தி எடுத்தாரு மாட்டுவான். அப்புறம் வந்தாரா இல்லையா? வரா அம்மா. 12 மணி ஆகலம்மா. அந்த பையனுக்கு எந்த பிளாக்ல கடிச்சதோ நடந்தது வாங்கிக்கணும் வந்தா நேத்தா பாத்து முப்பத்தி சூத்து முப்பத்தி போனிப்போ புட்டு புட்டு வந்து உங்களுக்கு மூக்கு இருந்தா தானே மூக்கு
அந்த பாடி என் மூக்க முட்டி கட்டிட்டாரா கொஞ்சம் ஓட்டம் நான் தாயா கம்பளை வாங்கி போடுறான்னு கேட்டேன் அவன் பெரிய காத பிடிச்சி கடிச்சுட்டான் போன வாரம் வழியில வாங்கி போடுறான்னு கேட்டேன் எப்படி எப்படி கட்சி வச்சுக்கிறேன் எங்க மாட்டுச்சா நாங்க போடுறேன் 2 நாள் முன்னாடி ஒரே பாவாடைய கட்டி கிடக்குறனாடா மாத்தி கட்டிக்க ஒரு பாவாடை வாங்கி போடுறான்னு கேட்டேன் நல்ல வேலை செப்பு தாயா பாவாடை கேட்டதுக்கும் நல்ல வேலை உங்க வீட்டுக்கார செத்துக்கு என்ன சம்பந்தம் அங்கதான் காரணமே என்ன மூக்குத்தி கேட்டதுக்கு மூக்க குத்தி கட்டான் கம்பளை கேட்டதுக்கு என் காதை குத்தி கட்டான் வழியில கேட்டதுக்கு என் கையை குத்தி கட்டான் நான் பாவாடை கேட்டு அவன் உயிரா இருந்தான் அவன் எத்த குத்தி கட்டிருப்பான் நலங்கு வைக்கணும் ஆமா அழகான இளவரசி மஞ்சள் நீராட்டு விழா ஆமா எங்களை பார்த்தா பொங்கலியா இல்லையா போய்ப்பா
சிறப்பான நாட்டியம் யாருது தெரியுமா? எனக்கு ஒரு தங்கை இருக்கிறார். உங்களுக்கு தங்கையா? சிறப்பாக இருக்கும். சீக்கிரம் வாங்க பார்க்கலாம். அமைச்சரின் தங்கை அது தங்கடாயவா? யாருன்னு தெரியாது. தக்கான கொடியாக்கான பொங்கும்போது மணியை காண என்னடி செஞ்ச என்ன
இளவரசியம்மா, உன்னுடைய பெயர் என்ன? என்னுடைய பெயர் தான் கற்சிலை. அப்படியா? ஆமாம்மா. அழகான பெயர். பெயருக்கு ஏற்ற உருவம், உருவத்திற்கு ஏற்றவாறு அழகு. அழகுக்கு ஏற்ற நடனம். பார்ப்பதற்கு மிகவும் சிறப்பாக இருக்கிறது. அதனால் என்னுடைய மணமகன் உனக்கு ஒரு பரிசு தான். அம்மா, பரிசா? என்னம்மா பரிசு? என்ன பரிசு தெரியுமா? தெரியாது. நான் குழந்தையாக இருக்கும் பொழுது குழந்தை. என்னுடைய தந்தை முத்துக்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து சேர்த்து. இந்த முத்தார் மாலை எனக்கு கொடுத்தார். அப்படியா? அது நான் கொடுத்தது. அம்மா, இங்க பாருங்க, இது வரையிலையும் எத்தனையோ நாட்டுல போய் நாட்டியம் ஆடிருக்கம்மா. ஆனா இப்பேற்பட்ட இந்த பரிசு நான் பெற்றுக்கொள்ள நினைத்தால் நான் தரக்கூடிய பரிசை நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியா? போதும் நிறுத்து உன்னுடைய வார்த்தையை. நான் யார்? ஒரு நாட்டு இளவரசி. ஒருவருக்கு கொடுத்து தான் பழக்கம். ஒருவர் இடத்திலிருந்து வாங்கி பழக்கமல்ல. நீ தரக்கூடிய பரிசு எனக்கு வேண்டாம். அப்படி என்றால் நீங்க தரக்கூடிய பரிசு எனக்கு வேண்டாம். கற்சிலை நீ இருந்தாலும் உன்னுடைய பிடிவாதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? அந்த வழி ஒரு காலத்தில் நீ தரக்கூடிய பரிசை நான் பெற்றுக் கொள்கின்றேன். கொண்டு வா பார்க்கிறேன். ஆகட்டுமம்மா. இதுதான் மா பலா பாருங்க சொல்லக்கூடிய முக்கணி சாரி. இதனுடைய மகத்துவம் என்ன தெரியுமா? என்னம்மா? இது நீங்கள் அறிந்தினால் உங்களுக்கு என்றுமே வயதாகாது. இது உங்களது நன்மை கருத்து நான் உங்களுக்காக தருகின்றேன் அம்மா. அண்ணா அதற்கு பதிலாக அவன் எனக்கு ஒரு பரிசு கொடுத்திருக்கிறார். வாங்கி ஒருபோதும் பழக்கமில்லை. அண்ணா, நான் எவ்வளவு பரிசு சொன்னேன்? என்னுடைய வார்த்தையை அவன் கேட்கல. ஆமா, அந்த பெண் சின்ன பரிசு கொடுத்தா இதுதான் அந்த பரிசு. என்னம்மா இது? இது தெரியுமா? மாப்பழா வாழை என்று சொல்லக்கூடிய முக்கணி பழரசம். அண்ணா, அது மட்டும் கிடையாது. இதனுடைய மகத்துவம் என்ன தெரியுமா? என்னம்மா இதை அறிந்தினால் எப்பொழுதும் இளமையா இருக்கலாம். வயதே ஆகாதா? அந்த பெண் உனக்கு தானே கொடுத்தா நீயே அறிந்துமா அதை? வாயை முழுங்கின. ஏம்மா? நான் யார் உனக்கு? என் தங்கை நாட்டு இளவரசி. அது மட்டுமா? நான் இதே நாட்டில் வாழ போறவளா? இல்லையம்மா. கிடையாது. திருமணம் முடிச்சு என்னுடைய புகழ்ந்த வீட்டுக்கு போக போறேன். நீங்க யாரு? இந்நாட்டு மன்னர். இதை அறிந்தினால் எப்பொழுதும் இளமையா இருக்கலாம். அப்படி என்றால் நாட்டு மக்களை கண்ணும் கருத்துமாக பாதுகாக்கலாம். ஆகட்டுமா? முடியுங்கண்ணா. என்னம்மா இது ஒரே நெறியா இருக்குது? அண்ணா, அது 3 பழத்தோட சாறு இல்ல. அப்படிதான் இருக்கும். ஒன்னாக அது குடிக்க. ஆகட்டுமா? ஆமா நாட்டு மேல அப்படியா? ஆசைப்பட்டீங்களா? வாழ்ந்தால் உன்னோடு என்னோடங்களா? எதுங்க சொல்றீங்க? ஆடி மாதம் காத்தடிக்க வாடி கொஞ்சம் தடுக்கும் மானே வா.
கேவலம் இவ யாருன்னா இவ மந்த நேரத்தை விளக்கு நாட்டிய வாழ்ந்து ஒரு தாசி ஒரு வீட்டு இந்த மாபெரும் சபையில எத்தனை பேர் வந்து கொண்டிருக்கிறாங்களே எத்தனை பேர் முடிவு தங்கச்சி என்ன பத்தி தாசி எப்படி நான் சொல்றேன் தெரியாம சொல்லிட்டா இது நியாயமா தெரியாம சொல்லிட்டா எப்படி அவங்க சொல்லுவாங்க ஏன் அண்ணா அவ சாகத்தை விடுங்க ஏய், மூடுவாய். அப்படின்னா கச்சலை எப்போது உன்னை பார்த்தேன் அப்போது உன் மீது ஆசைப்பட்டு விட்டு இப்போது தங்கம் என்பவனை திருமணம் செய்து ஒரு கொண்டு வந்தார்கள். ஏய், மூடுவாய். என்ன ஒரு பதிவு பார்த்தாயா? கச்சலை, இனிமேல் இந்த நாட்டுக்கு நீதான் மகாராணி. மகாராணியா உன்னை எதிர்த்து யாரு எதுவுமே பேச முடியாது. எனக்கு அதெல்லாம் சந்தோஷமே கிடையாது வேற என்ன சந்தோஷம்? என்னதான் இருந்தாலும் ஆ. நீங்க சொன்னபடியே பார்த்தா கூட நாட்டு மகாராணி ஆமா. உங்களுக்கு மனைவி அவளுக்கு அண்ணி அண்ணி. ஒரே ஒரு வார்த்தை சொல்ல எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அண்ணி என்று சொல்ல வேண்டும் அவ்வளவுதானே? ஆமாங்க ஆய் சங்கா, இச்சபையில உன் கடமைக்கு நினைத்து விட்டாய். இந்நாட்டு மண் நான் தவறு செய்திருந்தா என்ன செய்திருக்க வேண்டும்? தனிமை சென்று அண்ணா நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள் என்று சொல்ல வைக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண்ணை பார்த்து தாசி வேசி என்று சொல்லிவிட்டாய். இனிமேல் அந்த பெண்ணை யார் திருமணம் செய்து கொள்வார்கள்? அவளை பார்த்த உடனே அவள் மீது ஆசைப்பட்டு விட்டு அவளை நான் திருமணமும் செய்து கொண்டு அவளை பார்த்து ஒரே ஒரு முறை அண்ணி என்று சொல்லிவிடு. அதுதான் முடியாது உன்னை விட்டு விடுகின்றேன். முடியாதுன்னா? நிச்சயமாக முடியாது சத்தியமாக இறுதியாக எதிர்த்தாய். அண்ணா போய்
அடி ராமக்காரி, அடி மோசக்காரி, இந்த தெய்வத்தை பார்த்து அடி என்று சொல்ல மாட்டேன் உரைக்கின்றாளே. தெரிந்தோ தெரியாமலோ என்ன பார்த்து ரெண்டு ஒரு வார்த்தை தவறா பேசுதே. இருந்தாலும் அவகிட்ட பக்குவமா பக்குவமா சொல்லவா, உன்னை திருமணம் செய்தது நான் செய்த பாக்கியம். நான் பக்கத்துல இருக்கிற சீக்கிரமா வந்துறியா? முடியாது. ஆமா இது கோபமா என்கிட்ட வராது, தூரம் போ. உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. நான் என்ன தவறு செஞ்சேன்? தெரிந்தோ தெரியாமலோ இப்படி சபை நாட்டியம் ஆடுவேன். உன்னை என் மீது ஆசைப்பட்டு என் கழுத்துல தாலி கட்டிட்டான். நான் நல்லவள அதெல்லாம் கட்டவள இப்ப நான் உனக்கு அண்ணி இல்ல. தாலி கட்டினதுக்கு எப்படி வாழ்ந்தேன்? இதுக்கப்புறம் நான் உனக்கு அண்ணி. நீங்க என்ன சொன்னாலும் என்னுடைய மனம் மாறப்போவது கிடையாது. ஒரே ஒரு வார்த்தை அண்ணி சொன்னா உன்னை தங்க தப்பு தாளாப்பேன். அதுதான் முடியாது. முடியாதா? முடியவே முடியாது. நான் இறுதியை கேட்கிறேன். நான் உறுதியா சொல்றேன், முடியாதா? சொல்லவே முடியாது. முடியாது. அப்படி கொடுங்க உலக்க, கையில கொடுங்க உலக்க, கையில கொடுங்க உலக்க. சோப்பு சோப்பு அடிப்பதே காலம் செய்த கோலம் தானா? கடவுள் தந்த பாடம் காலம் செய்த கோலம் தானா, கடவுள் தந்த பாடம் தானா. காலம் செய்த கோலம் தானா? கடவுள் தந்த பாடம் தானா? ஏதோ மணி ஓசை கேட்டு எழுந்தேன், நெஞ்சில் ஆசை கோடி சுமந்தேன். திருத்தியரில் நானும் அமர்ந்தேன், ஒரு கோவில் சேர்ந்த பொழுது அந்த கோவிலில் மணிவாசலை நெஞ்சில் மூடுதல் முறையோ. மணி ஓசை கேட்டு எழுந்தேன்.
கேட்டு எழுந்து ஆசை கோடி சுமந்தி திருத்தியரில் ஆடும் அமர்ந்து ஒரு கோவில் சேர்ந்த பொழுது அந்த